ரவி வணக்கம். கடந்த 2009ஆம் ஆண்டு நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி திருமணம் நடைபெற்றது. அதற்கு பிறகு சமீப காலமாகவே அவர்கள் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் விரைவில் விவாகரத்து பெற விரும்புவதாகவும் தகவல்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகின. அதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் நேற்றைய தினத்தில் நடிகர் ஜெயம் ரவி அதிகாரப்பூர்வமாக அவருடைய தரப்பிலிருந்து அந்த அறிக்கையானது வெளியானது. அந்த அறிக்கையில் நீண்ட கால யோசனைகள் மற்றும் பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தியுடனான திருமண உறவிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருந்தார். இந்த முடிவு என்பது என்னுடைய தனிப்பட்ட முடிவு என்றும், இந்த விடயத்தை என்னுடைய தனிப்பட்ட விடயமாகவே வைத்திருக்க விரும்புகின்றேன் என்றும், என்னுடைய நலன் சார்ந்த விரும்பிகளுடைய நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து உங்கள் ஜெயம் ரவி இருக்க விரும்புகிறேன் என்றும், உங்களுடைய அன்பு ஆதரவு தொடர வேண்டும் என்றும், திரைப்படங்கள் மூலமாக மக்களை மகிழ்விக்கக்கூடிய பணியை இன்னும் தீவிரப்படுத்தப் போவதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த அறிக்கை என்பது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். அதை தொடர்ந்து விவாகரத்து என்பது ஜெயம் ரவியால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து இன்றைய தினத்தில் சென்னை கொடுமணல் நீதிமன்றத்தில் நடிகர் ஜெயம் ரவி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற எங்களுடைய திருமணம் என்பது பதிவு செய்யப்பட்ட திருமணம் என்றும், அந்த திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டு சென்னை கொடுமணல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவானது அக்டோபர் 10ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.